வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். லாஸ்ட் ஃபியூ டேஸ் அட் சென்னை எங்களுக்கு எப்படி இருந்தது, இதுக்கு மேலேயும் ஒன்றுத்தையும் என்ஜாய் பண்ணாமல் திருப்பி சிங்கப்பூருக்கு வரா மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அடித்து பிடிச்சி இன்றைக்கி எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அந்த வீக்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ், சதாபிஷேகம், அதுக்கான ப்ரிப்ரேஷன் அப்படியே போயிருந்தது. அடுத்த ஃபியூ டேஸ் அப்படியே உடம்பு எல்லாருக்கும் மாற்றி ஒருத்தராக ரெக்கவர் ஆகிறது இருந்தது. ஃபைனலாக இன்றைக்கி போகாட்டி இதுக்கப்புறம் போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. இந்தியாவுக்கு வந்தோம் எங்கேயுமே போகல அப்படிங்கிற மாதிரி ஆகிடுங்கிறதுனால சரி பசங்களுக்கு இந்த மாதிரி பவுலிங் கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் என்டர்டைனிங்காக ஃபீல் ஆவாங்க. வேறு எங்கேனாலும் இல்லை நாங்கள் வரல நீங்கள் போங்கன்னு சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லி அதை பிளான் பண்ணோம். அவுட் ஸ்டேஷன்லாம் லாஸ்ட் மினிட்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நியூ இயர், கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்து ஃபுல்லி புக்டாக இருந்தது. மாற்றி அது 2-3 ட்ரை பண்ணிவிட்டு சரி வேண்டாம், ஹெல்த் இருக்கிற கண்டிஷனுக்கு ஊருக்கு இருக்குன்னு போயிட்டு அங்கே முடியாமல் போச்சுன்னா அதை ரிட்டர்ன் போகிறது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் இந்த மாதிரி போகலான்னு வந்திருந்தோம். என்னோடய சித்தி பையன் அவங்க ஃபேமிலியாகவும் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினச்சி எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இந்த குட்டி மட்டும் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பாலையும் தூக்கி போட முடியல, அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஆனால் போடுவேன்னு ஒரு இடத்துக்கும் போகும்போது எல்லோரும் பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டு இருந்தோம். ஸோ அவன் ஒரு மாதிரி கிராங்கியாக ஆக ஆரம்பிச்சிட்டான். பாவம் அவங்க அம்மாவால் விளையாடவே முடியல. சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அவனை வேறு இடத்துக்கு டைவர்ட் பண்ணி அப்படி இப்படின்னு ஆச்சு. ஸோ அப்போ தான் தெரிய வந்தது இந்த 6லேருந்து 60 வரைக்கும்லாம் எல்லாரையும்லாம் என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அவுட் ஸ்டேஷன்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிலாம் நாங்கள் ரொம்ப சீரியஸாக சிங்கப்பூரில் இருந்த முறை நிறைய ஃபோன் கால்ஸ் மாற்றி இங்கே போகலாம் அங்கே போகலாம், இங்கே வந்து 4 days இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். கடைசியில் ரியாலிட்டி அப்போ தான் புரிஞ்சுது எவ்வளோ அன்சர்டனிட்டி இருந்தது. அங்கே போயிட்டு ஒன்றுத்த கூட நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியல அப்படின்னு. பட் எனியோ அந்த டே வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருமா என்ஜாய் பண்ணுறதா ஃபீல் பண்ணோம். இந்த பவுலிங் அந்த கேம் சென்டர் பார்த்திங்கன்னா துறைப்பாக்கத்தில் இருந்தது, லெட்ஸ் பவுல் அப்படின்னு. ஆக்சுவலாக மற்ற இடம் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. இவங்களுக்கு மட்டும் கால் பண்ணி கேட்டால் அவங்க வாக்கின்ஸ் ஓகே வாங்க பார்த்துக்கலாம், ஒரு 10 to 15 minutes வெயிட்டிங் டைம் இருக்கும், அதுக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த லேன்னு. சரின்னு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கேம் விளையாடுற வரைக்கும் எனக்கும் ஓகேவாக இருந்தது, ஓகே விளையாடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கேம் இன்ட்ரெஸ்ட் ஆக என் ஹஸ்பண்ட் உடனே இன்னொரு கேம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், உடனே என் பையனும் ஓகே, அவனும் என் தம்பியும் ஓகே. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க ஒரே செட்டு. அதனால் இன்னொரு கேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தது. பட் நான் கிளியராக முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே போட்டோன்னா நம்மளுக்கு கழுத்து வலி அப்புறம் ஷோல்டர் பெயின் எல்லாம் வந்ததுன்னா ஊருக்கு கிளம்பணும், ஒருத்தரும் வந்து செய்ய மாட்டாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட இல்லை இதை நான் போடலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மாவும் சேஃபாக வேண்டாம் எனக்கு தலை சுற்றல் வந்துடும், அதனால் நானும் போடலை, என்னோடதும் சேர்த்து யாராவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 பால் போட்டு பார்த்தாங்க. நேச்சுரலி அது கொஞ்சம் நேரத்தில் வலிக்க தான் ஆரம்பிக்கும் ப்ராக்டிஸ் இல்லைன்னா. இந்தியாவுக்கு போனோம், சென்னைக்கு போகிறோன்னா நிறைய அந்த ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன், ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நல்ல ஒரு டேயில் நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்ணுன்னு போகும்போது அது நல்லா இல்லாமல் போச்சுனாலும் நமக்கு ஒரு மாதிரி ஸ்பாயில்டாக ஃபீல் ஆகும் இல்லையா? அப்படின்னு நினச்சிட்டு ஃபைனலாக ஒரு சைனீஸ் அண்ட் தாய் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். பட் ஃபுட்டோட ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. ஆனால் ஸ்பைஸ் லெவல் அதை விட வேறு லெவலில் இருந்தது. நாங்களே பல டேமேஜுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் தேத்தி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம் வரலாம் வெளியில் அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ இவ்வளோ ஸ்பைஸியாக சாப்பிட்டு என்ன நடக்க போதோ, பின் விளைவுகள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற கவலையிலேயே அன்றைக்கி சாப்பிட்டு வந்தோம். பட் லக்கிலி ஒன்றும் ஆகலை. ஸோ டூ மெனி ஆப்ஷன்ஸ் சம்டைம்ஸ் நம்மளையே வந்து எதுக்குப்பா இவ்வளோ ஆப்ஷன் வச்சுருக்கீங்கன்னு ஃபீல் பண்ண வச்சிரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் ஈசிஆர் பக்கம் போகலாம் அப்படின்னு போயிருந்தோம். என் பசங்க லிட்ரலி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அந்த ட்ரிப்பை. 2 பேருக்கும் வந்து என்னமோ ஆயாச்சு இன்றைக்கி நம்ம அம்மா அப்பாவுக்கு 12 மணி ஆயாச்சு, தூங்கலையா இன்னொன்று வந்து கத்திட்டு போவாங்க. இப்போ என்னடா அது ஒன்றுமே சொல்லாமல் ஜாலியாவா, அடுத்தது வந்து ஒரு டெசர்ட் ஷாப் போய் நிறுத்தலாம், இந்த ஃப்ரூட் பே போகும்போதே பார்த்துன்னு போனோம். சரி இங்கே வந்து திருப்பி காரமாக சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் அதை தணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டெசர்ட் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தது தான். 12:30 1 மணி இருக்கும் டைமு.
அவ்வளோ கூட்டம் அங்கே இருந்தது. நிஜமாக சொல்கிற மாதிரி இந்த மிட் நைட் இந்த மாதிரியான கஃபே கல்ச்சராக இருக்கட்டும், இல்லை மிட் நைட் பிரியாணி, இந்த கல்ச்சர் எல்லாம் வந்து இந்தியாவில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் வந்து சிங்கப்பூரில் அது பாசிபிளே கிடையாது. இங்கே வந்து 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது ஒன்று இருக்கும், அங்கே போய் சாப்பிட்லாம். அதை தாண்டி ஈவன் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா கூட ஆல்மோஸ்ட் 9-9:30க்கு எல்லா ஃபுட் ஆர்டரும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டரே பண்ண முடியாது. ஸோ அதனாலேயா என்னமோ தெரியல, இது வரைக்கும் 12 மணிக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம், 12:30க்கெலாம் லேட் நைட் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நாங்கள் பண்ணதே இல்லையா. ஸோ என் பசங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் ஃபீல் பண்ண வச்சுது. இதுதான் ரியல் லைஃப், என்ஜாய் பண்ணுறது இந்தியாவில் தான் அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி போயிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பண்ண ஆரம்பித்தோம். சரி, அந்த குட்டி பையனுக்கும் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சம்போது தான் அவன் வந்து ஐஸ்கிரீம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தான். அவனுக்கு வந்து இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு பண்ண முடியறதா குழந்தைகள்கிட்ட, அது கண்டிப்பாக பிடிவாதம் பிடிக்குமே அப்படின்னு நான் கேட்டுருந்தேன். இல்லை, அவன் வந்து அதை பார்த்த உடனே இது எல்லாமே மெடிசின், இதெல்லாம் வந்து பெரியவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க, சுபாத்தைக்கு வந்து கோல்டு இருக்குது அப்படின்னு அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது கச்சக்கர் தான் சுபாத்தை அப்படின்னு கேட்குறான் அவன். ஸோ பரவாயில்ல, சில விஷயங்கள் வந்து நம்ம டேஸ்ட்டுன்னு வாயில் கொடுத்து பழக்கிட்டோன்னா தான் அதை மாற்றலாம் முடியல. கொடுக்காமலே இருந்து கசக்கிறதுன்னு எல்லாருமே சும்மா ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் சொன்னாலும் அவன் வந்து ஜாலியாக, எனக்கெல்லாம் கசக்கலை, நான் ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தான். ஈவன் ஸ்கூல்ஸில் கூட அந்த மாதிரி விஷயங்களை, சாக்லேட் சாப்பிட்றது, இந்த மாதிரி கேக், அதெல்லாம் பர்த்டேக்கு என்டர்டெயின் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்கும்போது உண்மையாக நல்ல ஒரு விஷயமாக ஃபீல் பண்ணேன். இப்போல்லாம் நம்ம குழந்தைங்க வளர்ந்தாச்சு, இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் கூட சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த குழந்த இருந்தது. அன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. சரி, இது எல்லோரும் சாப்பிடும்போது பார்த்துட்டே இருக்க முடியாதுன்ட்டு ஒரு பிளெயின் வேஃபிள் மாதிரி வாங்கி கொடுத்தோம். அதை கூட அவன் ஸ்வீட் தோசை அப்படின்னு சாப்பிட்டான். தோசை, ஸ்வீட் தோசை சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு. எந்த மாதிரி இருக்கு? இட்லி மாதிரி தானே இருக்க? இட்லி மாதிரி தானே இருக்க? ஸ்வீட்டாக்கா? ராத்திரி அன்றைக்கி வரும்போது மணி 1:30-2. நல்ல வேலை கேட்டெல்லாம் பூட்டி வச்சுருந்தாங்க, சாவி வச்சுருந்தனால திறந்துன்னு உள்ளே வர முடிஞ்சுது. என் பையன் கூட கிண்டல் பண்ணான், இன்றைக்கெலாம் உனக்கு டைம் ஆகிறதே தெரியாதா, இவ்வளோ நேரம் ஆயிருக்கே பார்க்கல, மணி 2, என்ன தூங்காமல் இருக்கீங்க அப்படி இப்படின்னு. பட் அதுக்கப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவோமேன்னு. நாங்களும் லைஃப் டைமில் இதெல்லாம் ஒரு தடவையாவது என்ஜாய் பண்ணுவோம்லடா, அப்படியே ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நிஜமாகவே ஒரு மெமரபிள் டேவாக இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்ததாக இது இன்னொரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. இந்த நியூ பார்னையும் பார்த்துட்டு வந்துடணும். இது என் சித்தப்பாவோட பேரன், என்னோடய தம்பி குழந்த, அகெயின் இன்னொரு தம்பியோட குழந்த. எனக்கு மெயினாக வந்து சஹானா இது எல்லாத்தையுமே அவ்வளோ ரசித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்லா இருந்தது. அவளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்னு ஃபீல் ஆச்சு. இவ்வளோ குட்டியாக தான் இருக்குமா அந்த பேபி, ஏன்னா அவள் அது வரைக்கும் அவள் தூக்கியோ ஹேண்டில் பண்ணியோ பார்த்ததில்ல, பெருசாக இன்ட்ராக்ட்லாம் பண்ணலை. இருந்தாலும் அந்த ஹேண்ட்லிங்கில் ஒரு மெச்சூரிட்டியை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப ஆசையாக அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து அப்புறம் அவன் அண்ணன்ட்டெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தா, இப்படி இருந்து தெரியுமா அந்த பேபி அப்படின்லாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் கொடுக்க முடிஞ்சதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக ஃபீல் பண்ணேன். அடுத்ததாக ஃபைனலாக இன்னையோட எல்லா ஷாப்பிங்கையும் முடிங்க, எல்லா சுற்றுறதையும் முடிங்க, நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும், குடும்பத்துக்கே சேர்த்து கண்ணாடி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ அவள் வந்து அப்படியே அவங்க அப்பா வந்து இன்னொரு 10 வயசு எங்கரா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கண்ணாடியை ரெக்கமெண்ட் பண்ணாலும் எல்லாத்தையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா, சரி நான் அம்மா சொல்கிறதே கேட்டுக்கிறேன், தேவையில்லாமல் நீ எதையா சொல்லிட்டு போயிடுவேன், அது வந்து எனக்கு சூட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற முடிவு எடுத்தார். ஸோ அவள் ரெக்கமெண்ட் பண்ணதெல்லாம் இதெல்லாம் தான் கொஞ்சம் ஃப்ரேம் பெருசாக இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால். தெரியல எனக்கு இப்போ இருக்கிற அந்த ஜென்ஸி கிட், ஆல்ஃபா கிட் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குதுன்னு. நேச்சுரலி நான் சொன்னதுனால செலக்ட் பண்ணாரா இல்லை அவருக்கே அது மாதிரி தோணித்தா தெரில. ஆனால் ஃபைனலாக வந்து இல்லைம்மா இதெல்லாம் சரியாக வராது என் ஃபேஸுக்கெல்லாம், வயசான காலத்தில் இதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்தார். நிறையா அவர் பயங்கரமாக ரெக்கமெண்ட் பண்ணான். இது வந்து உன்னை வந்து இன்னொரு 10 இயர்ஸ் எங்கரா காட்டும், கொஞ்சம் கூல் டேடாக இருக்க ட்ரை பண்ணுப்பா, கூல் டேடாக இருப்பா அப்படின்னு.
பட் ஃபைனலாக ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டைலுக்கு எது நமக்கு மைண்டுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. லென்ஸ் கார்ட்டுக்கு தான் வந்திருந்தோம் மடிப்பாக்கத்தில். உண்மையாக சர்வீஸ் வந்து அந்த ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க நேம் கூட கேட்டிருந்தேன், ஆனால் மறந்து போயிட்டா அவங்க நேம். அந்த வீடியோவில் வருவாங்க. பக்காவான சர்வீஸ் இந்த பொண்ணு தான். நிறைய விஷயம் கைட் பண்ணாங்க. அந்த ரீடிங் கிளாஸஸ்க்கே கூட என்ன மாதிரி இருக்கலாம் சார், இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு, இப்படி பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்து அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற தன்மையே நம்மளுக்கு வந்து உடனே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தம்மா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டு அந்த இடத்துலையே அவங்களுக்கு ஒரு சின்ன பண்ண வேலைக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் தரணும் அப்படிங்கிறத 2 பேருமே பண்ணுவோம். அதையும் பண்ணோம். உண்மையாக ப்ராப்பராக கைட் பண்ண அந்த பொண்ணுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏதாவது அந்த மெம்பர்ஷிப் இருக்கா மேம், வேறு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்கா மேம் அப்படிலாம் கேட்டு கேட்டு அதில் ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் நமக்கு வாங்கி கொடுக்கறதுல நமக்கு பதிலாக இன்னொருத்தர் யாரோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. உண்மையாக நிறைய நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லென்ஸும் வந்து கம்பேரிட்டிவ்லி அங்கே கம்மியாக இருந்தது. மந்த்லி டிஸ்போசபிள் மாதிரி ட்ரை பண்ணலாம் சஹானாக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படிலாம் இருந்ததுனால கண்டிப்பாக இங்கே வாங்கிறது ஒரு வேர்த்தியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறனால வாங்கியாச்சு. அடுத்ததாக அப்படியே போய் எல்லா ஃபைனல் பேக்கிங் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஊருக்கு. திரும்பி வர வேண்டிய நாள் வந்தாச்சு. கண்டிப்பாக வந்து போகும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டோ அந்த சந்தோஷமோ மூஞ்சில் வந்து திரும்பி வரும்போது இருக்காது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் சொரத்து கம்மியாக தான் இருக்கும். சஹானாக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எக்ஸாம் வேறு இருந்தது. ஸோ அதனால் ஃப்ளைட்டில் படிச்சிருவா தானே அப்படி இப்படின்னு நாங்களாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அவளுக்கு அது வேறு ஒரு பக்கம் இருந்தது. பட் ரியாலிட்டி எல்லாருமே போய் அவங்க வேலையை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே அப்படியே ரெடி ஆக வேண்டியது தான். வரும்போது வந்து காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா வந்து இட்லி மொளாப்படி துவச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. பட் நான் வந்து டக்குன்னு அதை எடுத்து சாப்பிட சௌரியமாக இருக்கும்னு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து இட்லியை கட் பண்ணி மொளாப்படி தூவி அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டு பரட்டி எடுத்துன்னு வந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. இனிமேல் இட்லி மொளாப்படி துவச்சி எடுத்துன்னு போகிறதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் அதுலேருந்து வந்த லேர்னிங். நான் இன்னொரு நாள் அதை எப்பயாவது பேக் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிப்பியாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் அந்த இட்லிக்கு தான் அன்றைக்கி அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் எடுத்துன்னு போவீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலலாம் வந்து பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா பஸ் எப்போ வரும்னு தெரியாது, எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு எதுவுமே தெரியாது. இப்போல்லாம் மொபைல் ஃபோனை வச்சுட்டு எத்தனை மணி எத்தனை நிமிஷத்தில் பஸ் வரும், எத்தனை செகண்டில் வரப்போகுது எல்லாமே தெரிஞ்சிருது. அப்படி இருக்கும்போது பஸ் வந்தது அப்படின்னா அதுவும் அந்த விண்டோ சீட் கிடச்சதுனாவே நமக்கு ஏதோ பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு. இதுக்கப்புறம் போர் அடிக்கிறதுலாம் சொல்லக்கூடாது, விண்டோ சீட் கிடச்சதில்ல போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துருந்தோம். இதில் சிப்ளிங்குள்ளே வேறு பிரச்சனை வரும், நீ பாதி தூரம் உட்காரு நான் பாதி தூரம் உட்காருங்கிற மாதிரிலாம். அப்படிலாம் இருந்தால் கூட அந்த ட்ரிப்பை போர் அடிக்குதுன்னு நம்ம சொல்லி பெருசாக சொல்ல, அப்படியே வேடிக்கை பார்ப்போம், தூங்குவோம், எழுந்துப்போம், போயிடுவோம். இப்போ வந்து விண்டோ சீட் வேணும். அப்புறம் வந்து மூவி பார்க்குறதுக்கு அந்த டிவி இருக்கணும், ஸ்க்ரீன் இருக்கணும் ஃப்ளைட்டில். சாப்பாடு நல்ல ஃபுட்டாக சர்வ் பண்ணணும். இவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்தாச்சு பசங்களுக்கு. இதெல்லாம் இருந்தால் இந்த 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் வந்து எங்களுக்கு போர் அடிக்காது. போதாததுக்கு கையில் மொபைல் ஃபோன் வேறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த விண்டோ சீட்டு ஃப்ளைட்டில் எனக்கு கடைசியாக இப்போ உட்காந்த ஞாபகம்னா, நான் கல்யாணம் ஆகி ஜப்பானுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது என் ஹஸ்பண்ட் நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்ட ஞாபகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பிறந்தது. அதுக்கப்புறம் விண்டோ சீட்டும் போயாச்சு. இப்போ வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் விலாகர் இதெல்லாம் டேக் ஆஃப் லேண்டிங்லாம் எடுக்கணும் விடு அப்படின்னா கூட அதெல்லாம் எல்லா விலாகரும் எடுத்து போடுறாங்க. இதே தான் எல்லாருமே ஃப்ளைட்டில் போயாச்சுமா இப்போ ஒன்று நீ இதை எடுத்து போட்டு அதை தான் பார்க்கணுன்னு யாருக்கும் பெரிய விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. அந்த விலாகிங்க்கும் மரியாதை தர்றதில்ல. ஆக மொத்தத்தில் விண்டோ சீட்டு வந்து கிடைக்காம நான் மட்டும்தான் புலம்புறேன்னா என் பையனும் சேர்ந்து என்னோட புலம்புவான். அம்மா அவள் சின்ன குழந்தைன்னு 10 வயசில் இருக்கும்போதும் அவள் கண்டிப்பாக என்னை விட 3 வயசாக லைஃப் டைம் பூரா சின்ன குழந்தையாக தான் இருப்பாள், சின்னவளாக தான் இருப்பாள், பெரியவளாக ஆக வாய்ப்பே கிடையாது. 10 வயசுலேயே அவள் சின்னவடா விட்டுடு அப்படின்னு சொன்னீங்க. அவளுக்கு 17 18 வயசானாலும் அவள் சின்னவங்கிறீங்க. எனக்கு எத்தனை வயசானாலும் நான் பெரியவனாவே இருக்கேன் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி தான். ஸோ ஆல்வேஸ் வந்து சஹானா வந்து அந்த விண்டோ சீட்டை எடுத்துக்கிறதா இருக்கும். எஸ்கியூவில் ட்ராவல் பண்ணோங்கிறனால அன்றைக்கி ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. போகும்போதும் சரி வரும்போதும் சரி தெரில என் நேரம் நல்லா இருந்ததா என்னென்னு.
ஒரு வெஜ் ரைஸ், பொட்டேட்டோ அண்ட் ஒரு பாலக் அண்ட் பராத்தா மாதிரி இருந்தது. அதை தாண்டி கூடவே வந்து ஒரு இது மாதிரி தயிர் வடை மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சாட் மாதிரி இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் இதெல்லாம் இருந்தது. ஸோ நல்ல திவ்யமாக சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா தூங்கி எழுந்துப்பேன். இதுதான் என்னோடய ஃப்ளைட் ரொட்டீன். வேறு எதுவும்லாம் பண்ணுறது இருக்காது. மூவி பார்க்கலாம் ஆசையே படுறதில்ல. நல்லா தூங்கி எழுந்தோமா வந்து சேர்ந்தோமாங்கிற மாதிரி நினச்சிப்பேன். எஸ்கியூலே இன்னொரு வெஜிடேரியன் ஆப்ஷன் இது. இதில் வந்து ரைஸே இல்லை, கம்ப்ளீட்டாக பொட்டேட்டோ அந்த பேட்டி மாதிரி இருந்தது. அப்புறம் சாட்டீடு வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஹெல்த்தியான மீல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் சாலட் அப்படி தான் இருந்தது. ஸோ என்னோடய ஃபுட்டே எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நான் அதை அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எங்களோட ட்ராவல் ட்ரிப் இப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் சிங்கப்பூரில் என்னென்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், சிங்கப்பூர் விலாக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே வர ஆரம்பிக்கும். இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக அதில் நிறையா ரீல்ஸ் ஷேர் பண்ணுறேன். நிறைய இன்ஃபர்மேஷன், ரெஸ்டாரண்ட் போகிறது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா.